வணக்கம். வாங்க சுத்தலாம் நேயர்களே. ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நாம் ஒரு கோயில் தான் விசிட் பண்ண போகிறோம். சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பேர்ன் சிட்டி, இங்கே இருக்கிற அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் கோயில், இந்த கோயில் தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். வாங்க சுற்றலாம். இந்த கோயிலுக்கு போகிறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் மோட்டர்வே 12 பேர்னுக்கு போயிட்டு இருக்கும்போது யூரோப்ளாஸ் அந்த எக்ஸிட் எடுத்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குது. சுவிட்சர்லாண்டில் பல கோயில்கள் இருந்தாலும் இந்த கோயில் ரொம்பவே வித்தியாசங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மட்டும் இல்லை, சர்ச்சு, மாஸ்க்கு, புத்திசமோட கோயில், அந்த மாதிரி சொல்லி எல்லா வித ரிலிஜன்ஸோட கோயில்ஸும் வந்து ஒன்றா ஒரே ரூஃபில் இவங்க வச்சுருக்காங்க. இதற்கான ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் அந்த சமயத்தில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 2014 இதை அவங்க ரியாலிட்டியாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கோயில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லீடில், கூப் அந்த மாதிரி பில்டிங்கும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழவே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கும் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 150 யூரோ அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹவருக்கு. ஸோ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. அதனால் வந்து பண்டிகை நாளில் இங்கே வந்து கொஞ்சம் பார்க்கிங்க்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி நார்மல் டேஸ் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் உண்டுங்க. பொதுவாகவே இங்கே யூரோப்பில் இருக்கிற கோயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபுரங்கள் இருக்காது. ஆனால் இந்த கோயிலுக்கு அருமையாக கோபுரங்கள் இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த வாசல். ஸோ இங்கே வந்து போகும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வாசல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அழகாக திருவாசல் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு தனி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பூஜைகளும் தமிழில் தான் நடக்குது. அந்த கதவை திறந்து உள்ளே போனதுமே உங்களுக்கு ராஜகோபுரம் கண்ணில் தென்படும். அதையும் தாண்டி உள்ளே போனீங்கன்னா அருமையான கொடிமரம், பின்னாடி வந்து சிவன் லிங்கமும் இருக்குங்க. உள்ளே போனதுமே லெஃப்ட் சைடில் நீங்கள் உங்களோட செருப்பெல்லாம் ஷூவெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் தரிசிக்கலாம். இந்த கோயிலோட பல அம்சங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் படங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்களோட படங்கள் எங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதில் அந்த வழியில் வந்தவங்களும் சில பேர் இங்கே குருக்களாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஐயன் திருவள்ளுவர்லேருந்து ஔவைப்பாட்டிலிருந்து கிருபானந்த வாரியார் வரைக்கும் பல பேரோட ஃபோட்டோஸையும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கோயிலில் இருக்கிறது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்ததில்லை. ஸோ அதனால் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு பட்டுச்சு. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்படிக லிங்கம். இந்த லிங்கம் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வரப்பட்டதாக சொன்னாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ராவணனே வழிபட்ட லிங்கம்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்துக்கு கீழே வந்து ராவணனோட சிலையும் வந்து அவங்க செஞ்சு இங்கே வச்சு கும்பிட்டுருக்காங்க. இஃப் ஐ ரெக்கலெக்ட் கரெக்ட்லி, இந்த லிங்கத்தை இந்த மௌன சுவாமிகள் அவர்கிட்ட இருந்தால் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த ராஜ கோபுரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் வந்து பைரவர் சந்நிதியும், அதே மாதிரி வலப்பக்கம் ஹனுமான் சந்நிதியும் அழகாக வச்சுருக்காங்க அவங்க.
இந்த கோயிலில் 3 கொடிமரங்களும் இருக்குங்க. ஸோ ஒரு கொடிமரம் சிவனுக்கு முன்னாடியும், இன்னொரு கொடிமரம் அம்மன் சந்நிதிக்கு முன்னாடியும், இன்னொரு கொடிமரம் முருகர் சந்நிதிக்கு முன்னாடியும் வச்சுருக்காங்க. இந்த கோயிலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சீர்காழி இங்கேருந்து வந்த சிற்பிகள் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்பவே அருமையாக வந்து அவங்க செதுக்கியிருக்காங்க. இந்த சிவன் சன்னதி மேலே பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் காமதேவனு மேலே உட்காந்துருக்க மாதிரி ரொம்பவே அழகாக செதுக்கியிருக்காங்க. சுற்றி 4 பக்கமும் பூதகணங்களும் வச்சு ரொம்ப நேச்சுரலாகவே இதை பண்ணியிருக்காங்க. இந்த அம்மன் சந்நிதிக்கு முன்னாடி இருக்கிற இந்த கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொடிமரத்தில் நவராத்திரி துவங்கும் போது கொடியேற்றம் பண்ணுறாங்க அவங்க. அதே மாதிரி சிவனுக்கு வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதியும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தேர் திருவிழாவும் இவங்க இங்கே செய்கிறாங்க. அதே மாதிரி கந்த சஷ்டி அப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற கொடியில் வந்து இவங்க கொடியேற்றம் பண்ணுறாங்க. சிவனும் பார்வதியும் நடுவில் மையத்தில் வச்சுட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா அவங்க பல சன்னதிகள் இருக்குது. ஸோ அதில் வந்து விநாயகர்லேருந்து ஐயப்பன், பிரம்மன், அதுக்கப்புறமா நரசிம்மர், அதுக்கப்புறமா முருகர் அப்படின்னு சொல்லி எல்லா சன்னதியும் வந்து அதை சுற்றி வச்சுருக்காங்க. அவங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ் நவகிரகமும் வந்து அங்கே வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி தேரோட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துலேயே வந்து அந்த மோட்டார்வே இருக்கிறனால அது கீழே வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் வரைக்கும் நிம்மதியாக நிற்கலாம். மழையோ வெயிலோ எது வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள்லாம் அங்கே நின்று அழகாக இந்த தேரோட்டத்தை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல வசதிகளும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு சொன்னாங்க. ஸோ முடிஞ்சால் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 30 போய் பார்க்கலான்னு முடிவில் இருக்கேன். பார்ப்போம் நம்ம எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு.
கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுவை அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து அஃப்கோர்ஸ் எல்லாமே வெஜிடேரியன் தான் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கான சமையல் வந்து உள்ள கிச்சன் வச்சுருக்காங்க. அங்கேயே தான் செஞ்சு அங்கேயே பரிமாறுறாங்க. ஸோ விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. அங்கே பேசினப்போ அவங்க சொல்கிறாங்க நிறையவே பேர் வந்து இதை ரெகுலராக இங்கே வந்து வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்களாமா ஹோட்டல் மாதிரி. வடை அது முக்கியமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சாப்பாடு தான் எல்லாமே. ரோல்ஸு, ரைஸ் அண்ட் கறி அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்கே மேலே வந்து ஆஃபீஸ் இருக்குது, ப்ளஸ் அது பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஹால் வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே சாப்பாடு வாங்கினீங்கன்னா தாராளமாக இங்கே போய் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். நல்ல வசதியாகவே வச்சுருக்காங்க. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்பவே நம்புகிறேன் நான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகேஷ். நன்றி, வணக்கம்.